வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள்தான் அதிகமாக இருப்பதாகவும், ஓபிஎஸ், எடப்பாடி இவர்களது மோதல்களின் காரணமாக இரட்டை இலை சின்னம் கையை மீறிவிட்டு போவதற்குத்தான் வாய்ப்புகளை இருப்பதை தற்பொழுது அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் தெரிவித்து வருகிறார்கள். இதிலிருந்து அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் உள்ளது. இருவரும் ஒற்றுமையாக இணைந்து வழக்கை வாபஸ் பெற வேண்டும். அப்போதுதான் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் விடாப்பிடியாக எடப்பாடி ஓபிஎஸ் மீது வழக்கு தொடர்ந்தது ஒருபோதும் வாபஸ் பெற முடியாது என்றும் தெரிவித்து வருகிறார். அதிமுகவின் நலனுக்காக செயல்படுவதை விட்டுவிட்டு சுயநலமாக எடப்பாடி சிந்திப்பதுதான் இங்கு அதிமுகவின் தோல்விற்கு வழிவகுக்கிறது. திமுகவினர்கள் தங்களுடைய கூட்டணி கட்சியினர்களுக்கு துரோகம் செய்தாலும் கூட்டணி கட்சியினர்கள் அவர்களது கூட்டணியிலிருந்து விலகாமல் இருக்கிறார்கள். காரணம் வெற்றியடைய வேண்டும் என்பது. ஆனால் அதிமுகவோ சிறிய கருத்து வேறுபாடு காரணமாக கூட்டணியிலிருந்தும் தற்பொழுது முன்னாள் அமைச்சர்கள் மீதும் நடவடிக்கை எடுப்பது சரிதானா என்ற கேள்வியும் இங்கு பேசப்படுகிறது. செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் அனைத்திலும் ஓபிஎஸ்ஐ நிராகரிக்கப்படுவதற்குத்தான் நடத்தப்படுகிறதா? மக்களையும் தொண்டர்களையும் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்துவதற்கான எந்த ஒரு திட்டங்களும் இதுவரை எடப்பாடி பேசவில்லை. அப்படி பேசியிருந்தால் எதற்காக தோல்வியடைகிறார் என்ற விமர்சனங்களும் இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிச்சயம் சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக இரட்டை இலை சின்னம் இல்லாமல் தான் களத்தை சந்திக்கும் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. நீதிமன்றம் ஜனவரி 13ஆம் தேதி இறுதி தீர்ப்பை வழங்க உள்ளது. அதில் எடப்பாடிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் அதிமுகவை அவர் பயணிக்க முடியும். ஒருவேளை இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டாலோ அல்லது ஓபிஎஸ்ஸிற்கு வழங்கப்பட்டாலோ எடப்பாடி பழனிசாமி நிலைமை கேள்விக்குறிதான். அரசியலிலிருந்து முழுமையாக அவரை ஓய்வு அறிவிக்க வேண்டும் என்ற தகவலும் தற்பொழுது கசிந்துள்ளது. எடப்பாடியின் வரட்டு கௌரவத்தால் அதிமுக தோல்வி அழிவதற்கு ஏற்பாடுகளை எடப்பாடி செய்கிறாரா என்ற தகவலுக்கு உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.